ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கொடுவா மீன் மண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க கொடுவா மீன் மண்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எப்பயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா அதை எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு எண்ணெயிலேயே. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சா. அதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் இது எல்லாமே நல்லா சூப்பராக எண்ணெயிலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா அப்படியே வதங்கி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு, நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. குழம்பு அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா அரைச்சி மையம் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சில ஊர் பக்கத்து மீன் குழம்புக்கு தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கள் ஊர் சைடு தேங்காய் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் மண்டையை உள்ளே போட்டு நல்லா ஒரு 4-3 கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்ல மண்டையில் எல்லாமே அந்த மீன் குழம்போட உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்பயுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா 2 கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி போட்டு இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக கொடுவா மீன் மண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.